12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.4 6ஆம் கணக்கு பார்க்கலாம். 12x² - 9y² = 108 என்ற அதிபரவளையத்திற்கு θ = π/3 தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமன்பாடுகளை காண்க. குறிப்பானது துணையலகு வடிவத்தை பயன்படுத்துக என கொடுக்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிபரவளையத்தின் சமன்பாட்டிலிருந்து a² b² என்னன்னு எழுதிடலாம். இப்போ 12x² - 9y² = 108 என்பது அதிபரவளையத்தின் சமன்பாடு. பொது வடிவம்ங்கிறப்ப வலதுபுறம் 1 இருக்குன்னு, அப்போ என்ன மாறிலி மதிப்போ அதே மாறிலி மதிப்பால் வகுக்கும் பொழுது சமன்பாடானது 108ஆல் வகுக்கிறோம். 12x² / 108 - 9y² / 108 = 108/108. வலதுபுற மதிப்பு 1, 1 12, 9 12 108, 1 9 12, 9 மதிப்பு 108. எனவே நியூமரேட்டர் மதிப்பு x²/9 - y²/12 = 1. அதிபரவளையத்தை பொறுத்தவரை முதல் மதிப்பு என்ன இருக்குதோ அதுதான் a²-இன் மதிப்பு. எனவே a² = 9 எனும் பொழுது a-இன் மதிப்பு வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 3. b² என்பது 12 எனும் பொழுது b எனும் பொழுது வர்க்கமூலம் எடுக்கிற √12. 12 4 × 3ன்னு பிரித்து எழுதுகிறோம். 4இன் வர்க்கமூலம் 2 √3 என்பது b-இன் மதிப்பு ஆகும். எனவே b என்பது 2 √3. a-இன் மதிப்பும் b-இன் மதிப்பு இதிலிருந்து கணக்கிட்டுட்டோம். இதில் தொடுகோட்டின் சமன்பாடும் செங்கோட்டின் சமன்பாடும் கணக்கிடணும். அப்போ a மற்றும் b-இன் மதிப்புகள் தெரிஞ்சது. அடுத்து புள்ளிகள் என்னான்னு கணக்கிடலாம். புள்ளிகள் கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஒரு அதிபரவளையத்தை பொறுத்த வரைக்கும் அதிபரவளையத்தில் புள்ளிகள் கணக்கிடுவதற்கான நிபந்தனை a secant θ, b tan θ ஆகும். இதில் முதல் மதிப்பு x என்பது அது புள்ளியை x1, y1ன்னு குறிப்பிடலாம். x1 y1. x1 என்பது a secant θ. கோண மதிப்பு θவானது π/3 என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. x1 = a-இன் மதிப்பையும் π/θவின் மதிப்பையும் பிரதியிடும் பொழுது secant π/3. இப்போ 3 பெருக்கல் secant π/3ன் மதிப்பு 2, 3 மதிப்பு 6. y1 என்பது b tan θ. b tan θ. b-இன் மதிப்பானது 2 √3. tan θவின் மதிப்பு π/3ன்னு கொடுக்குறோம். 2 √3 tan 60 டிகிரியின் மதிப்பானது ஒரு √3. √3 பெருக்கல் √3ங்கிறப்ப ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3, 2 பெருக்கல் 3ன் மதிப்பானது 6 ஆகும். இப்போ கொடுக்கப்பட்டிருக்க நம்ம கணக்கிட்டு இருக்கக்கூடிய புள்ளி x1, y1 என்பது 6, 6. இந்த 6, 6 என்ற புள்ளியில் அதிபரவளையத்தில் தொடுகோட்டின் சமன்பாடு என்னான்னு கணக்கிடலாம். 6, 6 என்ற புள்ளியில் 12x² - 9y² = 108 என்ற அதிபரவளையத்தின் தொடுகோட்டின் சமன்பாடு தொடுகோட்டின் சமன்பாடு கணக்கிடுவதற்கு அதிபரவளையத்தின் சமன்பாட்டில் x²க்கு பதிலாக x1ன்னு y²க்கு பதிலாக y1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். = 108. x1 y1க்கு பதிலாக புள்ளிகளை பிரதியிடுறோம். 12x × 6 - 9y × y1ன் மதிப்பு 6 = 108. 6 12 72x - 6 54y = 108. அனைத்து மதிப்புகளும் 18ஆல் வகுப்படுங்கிறனால ஒரு 18ஆல் வகுக்கிறோம். 72x/18 - 54y/18 = 108/18. இதை சுருக்கிறோம். 4 18 72, 3 18 54, 18 108 கேன்சல் பண்ணுறப்ப 6 முறை வரும். 4x - 3y = 6. அனைத்தையும் இடதுபுறமே வைக்கிறப்ப 4x - 3y - 6 = 0 என்பது தொடுகோட்டின் சமன்பாடு ஆகும். அடுத்து செங்கோட்டின் சமன்பாடு கணக்கிடலாம். செங்கோட்டின் சமன்பாடு எனும் பொழுது தொடுகோட்டின் சமன்பாட்டிலிருந்தே செங்கோட்டின் சமன்பாடு எழுதலாம். தனியாக எதுவும் எழுத தேவையில்லை. செங்கோட்டின் சமன்பாடு வேணுங்கிறப்ப x மற்றும் y-இன் கெழுக்கள் மாறுபடும், y கெழுவின் குறி மாறுபடும் மற்றும் மாறிலி மதிப்பை மாற்றுவோம். அந்த நிபந்தனையை பயன்படுத்தி ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு எழுதுறேன்னா y-இன் கெழு 3ங்கிறது x-க்கு வந்துடும். அப்போ 3x. x-இன் கெழு 4ங்கிறது y-க்கு போயிடுச்சுன்னா 4y. y கெழுவின் குறி மாறுச்சுன்னா +4y. மாறிலியை மாற்றுவோம். +k = 0. 6, 6 என்ற புள்ளியில் 6, 6 என்ற புள்ளியில் செங்கோட்டின் சமன்பாடு
புள்ளிகளை பிரதியிடலாம். 3 பெருக்கல் 6 ப்ளஸ் 4 பெருக்கல் 6 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 3 18 ப்ளஸ் 4 24 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 18 24 கூட்டும் பொழுது மதிப்பு 42 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ கே ஈக்குவல் டு ப்ளஸ் 42 வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் 42 ஆகும். சமன்பாடானது 3x ப்ளஸ் 4y கேயின் மதிப்பு மைனஸ் 42 பிரதியிடுறோம் ஈக்குவல் டு 0. therefore தேவையான தொடுகோட்டின் சமன்பாடானது 4x மைனஸ் 3y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு 3x + 4y - 42 = 0 ஆகும்.